ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூபில் இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்லுகிற நல்லாண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்மோடு கூட அநேகர் போராடி எரிச்சலினாலும் பொறாமைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து போட அநேக திட்டங்களை போடலாம், அநேக காரியங்களை செய்யலாம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். ஏசாயன் புத்தகம் 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். இந்த நாட்களிலே வேத வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய உயர்வை பார்த்து எல்லாம் பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து மந்திரவாதங்களும் பில்லி சூன்யங்களும் ஏவலும் செய்து உங்களுடைய வாழ்க்கையை அழித்த நினைத்த இத்தனை காலம் அழிவுக்குள்ளாய் கொண்டு போக நினைத்த அத்தனை பேரையும் நீங்கள் அவர்கள் போராடியும் நீங்கள் காணாதிருக்கத்தக்கதான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கான வெற்றியை தருவார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய தேவனாய் இருக்கிறார். இதுவரை எத்தனையோ இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், இதுவரை எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருக்கலாம். எடுத்த காரியங்களிலே அநேக விதமான நீங்கள் ஃபெயிலியரை சந்தித்து இன்றைக்கு இழந்த நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு போராடின மனுஷர்கள், உங்களை எதிர்த்திருந்த மனுஷர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணின மனுஷர்கள், உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்த மனுஷர்களை இந்த நாட்களிலே நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற காலம் மிக சமீபமாக இருக்கிறது. எனவே உங்கள் நம்பிக்கை நீங்கள் இழந்து போகாதபடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவனுமாய் நீங்கள் சரியாக செய்கிற போது தேவன் உங்களுக்கான காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவளை நீ கேடியும் காணாதிருப்பாய் என்று. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சஞ்சலம். ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சியை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து, ஏதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஜனங்கள் உங்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்திருக்கலாம். அதனால் நீங்கள் தோல்வி மனப்பான்மையோடு கூட கவலையோடு கண்ணீரோடு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி செய்கிறான்னு நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இந்த நாட்களை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு போராடின ஒவ்வொரு மனுஷர்களையும் நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற காலம் வரும். அந்த காலம் மிக சமீபம் அல்ல, அந்த காலம் இன்றைக்கே தோன்றும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்காக தேவன் வழக்காடுவார் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற போது கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்கான வெற்றியை தருவார். உங்களோடு கூட பொறாமை கொள்ளுகிற எழுச்சி கொள்ளும் மனுஷர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் அதமாய்க்கு போட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே நான் தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷியாய் மாறுகிற போது எனக்கான காரியத்தை என் தேவன் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த நாட்களிலே உங்களோடு போராடுவதற்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு கிரியும் செய்ய தேவையில்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு துளி கண்ணீர் தேவ சமூகத்தில் சிந்துவீர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கான வெற்றியை தந்து உங்களுக்கான மேன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். இதுவரை போராடி கொண்டிருக்கும் மனுஷரால், உங்களோட எதிர்த்து நிற்கிற மனுஷரால், எரிச்சோகுள்ள மனுஷரால் அநேக தோல்விகளையும் அநேக போராட்டங்களையும் அநேக சஞ்சலங்களையும் சந்தித்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்க. நீங்கள் உங்களோடு போராடினவளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கான வெற்றியை தருவார். கர்த்தர் உங்களுக்கான உயர்வை தருவார். அது ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம். அநேக தடைகளை போட்டு உங்களுடைய வாழ்க்கை உடைத்து இருக்கலாம். உங்களுக்கான அநேக பறித்து வைத்திருக்கலாம், உங்களுக்கான அநேகர் வஞ்சித்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான பிள்ளைகளே, பிரியமான சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு போராடினோடு நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற காலம் சமீபமாக இருக்குது. அது இன்றைக்கே தோன்றலாம், இன்றைக்கு அது நடக்கலாம். இதுவரை தடையாயிருந்த அத்தனை தடை கற்களை புரட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கார். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னோடு போராடுகிறார்கள், எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், ஆனால் என்னிடத்தில் திராணி இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி வெற்றியை தருவார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், ஆண்டவரே தொழிலில் அநேக போராட்டங்களை கொண்டு வருகிற ஒவ்வொரு மனுஷர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாவரும் ஆண்டவரோடு போராடினவர்கள் நிமித்த மன உடைவிலே, மன சோர்விலே, மன சஞ்சலத்திலே, மன கவலையிலே ஆண்டவரை துவண்டு போய் இருக்கலாம். இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த பிள்ளைடைய இருதயங்களின் காயங்களை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க சொன்னீங்கப்பா, இன்னொரு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர்
ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்திலே சமாதானத்தை கொடுங்க, இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுங்க, மனமகிழ்ச்சியை கொடுங்க. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களோடு போராடினவர்களை நீங்கள் இனி தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.